கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நகையா பேசுனாங்க ஃபோன்ல. எந்த நகையோ? பொள்ளாச்சி நகையோ கோயம்புத்தூர் நகையோ? கோயம்புத்தூர் நகையாளுங்க. கொஞ்சம் கலகலப்பா இருப்பாளே. கலகலன்னு தான் பேசுச்சு. பென்ஷன்லாம் கொஞ்சம் அதிகமாகி போச்சுல்ல, அதனால கலகலப்பு இருக்கு. அப்படித்தானுங்க, என்ன பண்ணுறது. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த இடத்துல என்ன நடந்தது கேட்டேன். அப்புறம் சொன்னாங்க. என்ன? ஐயோ அவங்க சம்மந்தியம்மா ஒன்று பண்ணாத அட்டுளையும் இல்லையாமா. என்ன எப்படின்னா போய் ஜம்முன்னு உட்காந்துக்குதாமா அந்த அம்மா, இந்த கோயம்புத்தூர் நகையோட சம்மந்தி அம்மா. சரி. எப்படின்னா போகிற இடத்துலையெல்லாம் நான் ரொம்ப பெரிய ஆளுட்டு வந்தாவா கலக்கலா அந்த செயின் எடுத்து வெளியே போடுறது, செயின் எடுத்து உள்ள போடுறது. இந்த அம்மாவை பார்த்தாலே எடுத்து இருக்கிற நகையெல்லாம் தூக்கி வெளியே போடுறது. சரி. நான் பாரு தங்க நாங்கள் ஓட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒன்று மறைஞ்சு மறைஞ்சு போகுதாமா. சரி, எடுத்து எடுத்து வெளியே விட்டுக்கிறதாமா. ஓ, டாலரும் தெரியணுமல்லம்மா. அதான் அப்புறம் அந்த நெக்லஸ் என்ன ஆகுது, இந்த அம்மா குண்டு குண்டுன்னு இருக்குதா, அந்த நெக்லஸ் இந்த கழுத்து சதை இருக்குதுல்ல, இதுக்குள்ள போய் பதிஞ்சுக்குது, அரிசிக்குள்ள பதிஞ்ச மாதிரி. அதையும் சும்மா வெளியே எடுத்து இருந்தாமா. இப்படியே போட்டு 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 ஒவ்வொரு நகையும் பாரு என்னை பாரு அப்புறம் எனக்கு இது இந்த அம்மா போகையிலேயே கோயம்புத்தூர் அடி போகையில எப்படின்னா அப்போ ஒரு சீலை கட்டிட்டு வந்தாமா. மண்டபத்துக்கு போகும்போது ஒரு சீலை, காட்டன் சீலையாட்டம் கட்டிட்டு வந்துருக்குது. அப்புறம் அது முடிஞ்சுதா, அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் முடியறக்குள்ள அப்புறம் பட்டு சேலை நல்லா கை ரேஞ்சில் சும்மா சூப்பரான கலக்கலாம், ரொம்ப பெரிய ஆள் அப்படின்ட்டு கட்டிட்டு வந்திருக்குது. சரி. அப்புறம் என்னாச்சு, அது கல்யாணம் முடிஞ்சாச்சு. நல்லா பாருங்க, பட்டு சேலை கட்டிட்டு வந்திருக்கிறேன், நகை போட்டு வந்திருக்கிறேன், எல்லாம் பார்க்குறீங்களா, நல்லா நடுவான்னு வந்து உட்காந்துட்டு கலக்கெல்லாம் பேசிட்டு சிரிச்சுட்டு எல்லாம் பேசிட்டு வெத்தலை வாக்கு போட்டு அப்படின்னு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தது. சரி சரி. அப்புறம் எல்லாம் நகையை தொட்டு தொட்டு பார்க்குற மாதிரி எடுத்து காமிச்சுதாமா. அப்புறம் காமிச்சிட்டு அப்புறம் சீரை எத்தனைக்கு எடுத்துக்கிறேன், நகை எத்தனைக்கு எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி அது சரி சரி. இதெல்லாம் பேசுறதா எல்லாம் பெருசு பண்ணலாமா? அது பெருசு பண்றது இல்லை. இப்போ நகை ஓட்டுட்டு போனால் சிக்கல்னு தெரியாதா? அது எப்படி தெரியுது யாருக்கு? இந்த இப்போ கூட அது என்னமோ நாமக்கல்யாணம் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்குதான் செய்யும். இல்லை நாமக்கல்யாணமா இப்போ கொலை நடந்து அந்த அளவுக்கு என்ன வரல. இப்போ கல்யாண வீட்டு பக்கத்துல இவங்க இந்த அம்மாவும் இதே மாதிரி பண்ணி அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வர்றாங்கல்ல, ஆமா, அதுல யாரோ ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு மறுபடியும் ஒரு சீலை, கடைசியில் ஒரு சீலை நல்லா மின்னு மின்னு கட்டிட்டு போயிருக்குது. அப்பா போயிருக்குதா, இதையெல்லாம் கவனிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. யாரோ கவனிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்புறம் இது எங்கே போறாங்க அப்படின்னு நோட் பண்ணிட்டே இவங்க போறது எங்கேன்னு எல்லாம் நோட் பண்ணிட்டே போயிருக்கிறாங்க. அப்புறம் இந்த அம்மா யாரை நம்மளை நோட் பண்ணிட்டே வர்றது இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இது கொஞ்சம் போய் இவங்க வீடு அவுட்டர்ல இருக்குதா, போயிடுச்சு. இதெல்லாம் தேவையா பயந்துட்டு இப்படி போறதுக்கு? எதுக்காக அடுத்த வீட்டுக்கு நம்மளுக்கு அத்தனை இருக்குது இத்தனை இருக்குது நம்மளுக்கு இருந்ததுன்னா அளவா இருந்துட்டு பெருமை காட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு எதுக்கு இருக்கணும்? இப்ப பயந்துட்டு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி இருக்குது. மறுபடியும் வந்து நாய் உழைச்சிட்டு இருக்குதாமா. இப்ப வந்து நாமக்கல்ல வேற இப்படி வேற கொலை நடந்துருச்சா, அதனால இப்ப நாய் உழைச்சாலும் அந்த அம்மா பயமா இருக்குது. அந்த மாதிரி தான் பண்ணி இருக்குதாமா. இருந்தாலும் இது கட்டு இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல. எதுக்கு இப்படி எல்லாம் வந்தாவா வந்து வெளியே நகை நட்டு எனக்கு எத்தனை இருக்குது அத்தனை இருக்குதுன்னு காட்டிட்டு அதுக்குதான் சொல்றது. வயசான காலத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டு நம்மளுக்கு 70 வயசு பக்காகுது, வயசானது இப்படி போய் அப்படியெல்லாம் களக்காட்டி என்ன அந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்குது கல்யாணத்துக்கு போய். அதான் எங்க கோயம்புத்தூர் நகையா பேசிட்டு இருந்தது நேரம் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்க நகையாவே ஏதாவது படி போடணும் பண்ணுமே. அப்ப எப்ப ஆழ்த்தாரு உங்க நகையா? ஐயோ, அந்த அம்மாவுக்கு இருக்கிற சொத்துக்கு அந்த அம்மா இதுக்கு அந்த மாதிரி பண்ண போகும். சொத்தெல்லாம் இருக்குதா? சுகந்தா இல்லாம இருக்குது. அடைய ஏப்பா நீங்க அதையெல்லாம் சொல்றீங்க. எடுத்துக்க